வணக்கம் and welcome to our skill edge coaching. So நம்ம 90 days machine learning challengeல day 1. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங் பத்தின இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம கிட்ட வர ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா why should I study? ஸோ எதனால நான் அந்த விஷயத்த படிக்கணும். இப்போ அதே மாதிரி தான் மிஷின் லேர்னிங்க்கும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம எதனால இந்த மிஷின் லேர்னிங்கை நான் படிக்கணும் அப்படிங்கிற கொஷின்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜாப்ல இருக்காங்க, அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு மிஷின் லேர்னிங் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஸோ சிமிலரா எதனால நான் மிஷின் லேர்னிங் படிக்கணும் அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையுமே மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் எவ்ரிவேர் நவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பேங்க்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ், ஸோ எல்லா விதமான செக்டார்ஸ்லையுமே மிஷின் லேர்னிங் மாடல்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஒர்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி. ஸோ பாஸ்ட் 6 months என்னோட கம்பெனி எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, என்னோட growth எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் நான் வந்து earn பண்ணியிருக்கேன், எவ்வளோ லாஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு பர்சன் கிட்ட வந்து நம்ம டேட்டாவை மேனுவலா கொடுத்து செக் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் கொடுங்க அப்படின்னா அவங்க அதை வந்து அனலிசிஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்கு, அதாவது வித்தவுட் கம்ப்யூட்டர் உங்க மேனுவலா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 1 to 2 days வந்து டைம். நான் சொல்றது மினிமம், மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 1 to 2 days வந்து டைம் எடுக்கும். இதுவே நான் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு, அது என்னோட டேட்டாவை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட மிஷினே எனக்கு ஃபுல் அனாலிசிஸ் வந்து எனக்கு ரிப்போர்ட்டா கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம படிக்கிறதுக்கு வரும். ஸோ அதே மாதிரிதான் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு ப்ராப்ளம்காக நான் டாக்டரை பார்க்க போறேன்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஸோ சம் ஸ்கேன் ரிப்போர்ட், சம் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெஸ்டிங் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பிஃபோர் டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம கையில ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிற ஃபுல் அனாலிசிஸும் அதுல வந்துடும். ஸோ இது எல்லாமே எதை வச்சு வருது அப்படின்னா மிஷின் லேர்னிங் மாடலை வச்சுதான் வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே டேட்டாவை அனாலிசிஸ் பண்றதுக்கு மிஷின் லேர்னிங் யூஸ் பண்றதுனால நம்ம ஒரு ஐடிக்குள்ள போகணும், இல்ல ஐடில வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா எனக்கு மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி நான் படிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்குமே கிளியரா இருக்கும்னு நம்புறேன் எதனால நம்ம மிஷின் லேர்னிங் படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மிஷின் லேர்னிங்னா என்ன, எதனால மிஷின் லேர்னிங் படிக்கணுங்கிறத பார்த்தாச்சு. ஸோ வாட் இஸ் மிஷின் லேர்னிங்? ஸோ நம்ம ஹியூமன்ஸை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தப்பு பண்ண மாட்டோம்னு கிடையாது, நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பாஸ்ட்ல வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னா நம்ம ஃப்ரெண்டுன்னு ஒரு பர்சனை நினைச்சிருப்போம், பட் அவங்க நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க, பின்னாடி போய் வேற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு லெசன் வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ ஹியூமன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டிசைட் பண்றோம்ல. சோ இதே மாதிரி மிஷினை திங்க் பண்ண வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில கண்டுபிடிச்சதுதான் என்ன அப்படின்னா மிஷின் லேர்னிங். சோ மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா பாஸ்ட் டேட்டாவை வச்சு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணவோ இல்ல ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்கோ யூஸ் பண்றதா என்னன்னா மிஷின் லேர்னிங். ஸோ நம்ம மிஷினை வந்து கத்துக்க வைக்க போறோம். லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மிஷினை வந்து நம்ம லேர்ன் பண்ண வைக்கிறதா என்ன அப்படின்னா மிஷின் லேர்னிங். இது எப்படின்னா இட்ஸ் லைக் டீச்சிங் த கம்ப்யூட்டர் டு லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மிஷின் லேர்னிங்கை வந்து என்ன மிஷினை வந்து ஒரு லேர்ன் பண்ண வைக்கிறோம், ஒரு சம் டீச் பண்றோம். ஸோ இதான் ஜஸ்ட் லைக் ஹியூமன்ஸ் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி பண்றதுதான் என்ன அப்படின்னா மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது. மிஷினை வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து புதுசா கத்துக்க வைக்க போறோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா மிஷின் லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்னென்ன விதமான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன் ஆல்ரெடி பார்த்ததான். ஹெல்த் கேர்ல மிஷின் லேர்னிங் யூஸ் பண்றாங்க, ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், அட்டானமஸ் சிஸ்டம், ரோபோட்டிக்ஸ்ல வந்து மிஷின் லேர்னிங் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். இப்போ
நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுக்க போறேன் மிஷினுக்கு. எந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்கறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு அப்படின்னா அதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட் லேர்னரா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபாஸ்டா சொல்லி கொடுக்கலாம். சம் ஸ்டூடெண்ட் வந்து ஆவரேஜா படிப்பாங்க. சில பேர் ரொம்ப ஸ்லோவா படிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பர்சன் எப்படி படிக்கிறாங்களோ அதை வச்சுதான் ஒரு டீச்சர் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதே விஷயம் தான் இந்த மிஷின் லேர்னிங்கோட டைப்ஸ். ஸோ ஒரு மிஷின் வந்து நான் சொல்லி கொடுக்க போறேன். ஒரு மிஷினுக்கு வந்து நான் சம் விஷயத்த லேர்ன் பண்ண வைக்க போறேன். எந்த டைப்ல நான் லேர்ன் பண்ண வைக்கிறது? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஸோ இதுல ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் இருக்கு. பட் ரொம்ப மேஜரான டைப்ஸ் என்ன அப்படின்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு கைடன்ஸ் வச்சு வந்து நம்ம டீச் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குழந்தை, ஒரு சைல்டு இருக்கு, இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைல்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃப்ரூட்ஸோட நேம்ஸையும் ஃப்ரூட்ஸோட இமேஜஸையும் காமிச்சு நான் வந்து அந்த சைல்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண வைக்க போறேன். ஸோ என்னோட கோல் என்ன அப்படின்னா அந்த சைல்டு வந்து போட்டோ காமிச்சா அந்த ஃப்ரூட்டோட நேமை வந்து சொல்லணும். ஸோ இதுதான் என்னோட கோல். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு போட்டோ இமேஜ், ஒரு ஆப்பிளோட இமேஜ் காமிச்சு இதுக்கு பேர் ஆப்பிள், அதே மாதிரி ஒரு பனானாவோட இமேஜ் காமிச்சு இதுக்கு பேர் பனானா. ஸோ நான் இமேஜை காமிச்சு அதோட நேமையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து நான் டீச் பண்ணுவேன். ஸோ இதே விஷயம் தான் என்ன நடக்குது அப்படின்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல நடக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இமேஜஸையும் நான் கொடுத்துருவேன், அதுக்கான அவுட்புட்டையும் நான் கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் அப்படிங்கிற இமேஜையும் பாஸ் பண்ணிடுவேன். இந்த இமேஜோட பேர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினுக்கு நான் சொல்லியும் கொடுத்துருவேன். லைக் நான் இன்புட்டையும் பாஸ் பண்ணிடுவேன், அவுட்புட்டையும் நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்படி நான் ரெண்டுத்தையுமே கொடுத்து இதுல இருந்து நீ கண்டுபிடி. நான் ஃபியூச்சர்ல வந்து உன்கிட்ட ஒரு புதுசா ஒரு இமேஜ் காமிச்சேன் அப்படின்னா இது என்ன நீ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் சொல்றேன்ல, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ இந்த இடத்துல லேபிள்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. லேபிள்டு டேட்டானா ஒன்றும் கிடையாது. ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டால அவுட்புட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லேபிள்டு டேட்டா. ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங்க்கு வந்து ஒரு லேபிள்டு டேட்டாவை நான் கொடுத்து அந்த மாடலை வந்து ப்ரிடிக்ட் பண்ண வைக்க போறேன் அப்படின்னா அதுதான் என்னன்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ அடுத்தது என்னன்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ சூப்பர்வைஸ்டுனா லேபிள்டு டேட்டான்னு சொல்லிட்டோம். அன்சூப்பர்வைஸ்ட்னா அதுக்கு ஆப்போசிட். இந்த இடத்துல டீச்சர்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பர்சன்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல வந்து மிக்ஸ்ட் ஆஃப் டாய்ஸ், நிறைய பொம்மை, நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் டாய்ஸை வந்து நான் அந்த பாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டு அந்த பர்சன் கிட்ட கொடுத்துட்டு சிமிலரா இருக்கிற டாய்ஸை வந்து பிரிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா நம்ம வந்து எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண சொல்லல. இந்த ஒரு இமேஜை கொடுத்து இந்த இமேஜ்ல இருக்க இதோட அவுட்புட் என்ன அப்படின்லாம் நம்ம கேட்கல. ஜஸ்ட் வந்து ஒரு பாக்ஸை கொடுத்து இந்த பாக்ஸ்ல இருக்கிற டாய்ஸை வந்து பிரிச்சு, அதாவது குரூப் பண்ணி வைங்க, சிமிலரா இருக்கிறதெல்லாம் குரூப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா அவுட்புட்டை நான் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒன்னா நான் கொடுத்துட்டு அதை வந்து குரூப் பண்ணுங்க, கிளஸ்டர் பண்ணுங்க. கிளஸ்டர்னா ஒண்ணும் கிடையாது, குரூப் பண்றது. சோ தனித்தனியா பிரிச்சு வைங்க, சிமிலரா இருக்கிற டேட்டாவை பிரிச்சு வைங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். சோ இந்த இடத்துல மிஷினுக்கு என்ன பண்ணிடுவேன்னா அன்லேபிள்டு டேட்டாவை கொடுத்துருவேன். சோ லேபிள்டு டேட்டான்னு என்ன பார்த்தோம், ஒரு டேட்டா அவுட்புட்டோட பாஸ் பண்ணா அது லேபிள்டு டேட்டா. அன்லேபிள்டு டேட்டானா ஒரு டேட்டாவை அவுட்புட் இல்லாம இன்புட்டை மட்டும் நான் பாஸ் பண்றேன், அதை வச்சு அது உள்ள இருக்கக்கூடிய பேட்டர்னை நான் ஃபைண்ட் பண்ண போறேன் அப்படின்னா அது என்னன்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ அவுட்புட் இல்லாம பாஸ் பண்றதுதான் என்னன்னா அன்லேபிள்டு டேட்டா. ஸோ இதுதான் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இந்த இடத்துல என்னன்னா ஒரு டாகை வந்து ட்ரைன் பண்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டாக் இருக்கு, அந்த டாக் வந்து நீ இந்த விஷயம் பண்ணினா உனக்கு நான் பிஸ்கட் தருவேன், இந்த விஷயம் நீ பண்ணலைன்னா உனக்கு நான் அதை கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டாகை வந்து ட்ரைன் பண்ணுவோம். அதே தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ட்ரையல் அண்ட் எரர். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் பண்ணிருக்கு, அதுக்கு வந்து நான் ஒரு ஃபீட்பேக் பாஸ் பண்றேன். ஓகே நீ பண்ணது வந்து குட்னு நான் பாஸ் பண்றப்போ கம்ப்யூட்டர் வந்து லேர்ன் பண்ணிக்கோ, ஓகே இந்த விஷயம் குட்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, அப்ப நம்ம பண்ணது கரெக்ட். இல்ல அந்த இடத்துல நம்மளுக்கு குட்னு கொள்ளாம நான் பேடுன்னு ஒரு விஷயத்த பாஸ் பண்றேன், ஃபீட்பேக் பாஸ் பண்றேன்னா அந்த இடத்துல சிஸ்டம் என்ன பண்ணிக்கும்னா லேர்ன் பண்ணிக்கும், நம்மளோட மாடல் லேர்ன் பண்ணிக்கும். ஓகே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கல, பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு, ஸோ அப்ப இந்த விஷயம் தப்பு. ஸோ என்னோட மாடல் வந்து என்னோட ஃபீட்பேக்ல இருந்து லேர்ன் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது இல்லாம 2 லேர்னிங் இருக்கு. என்னன்னா செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு செல்ஃப் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். செமி சூப்பர்வைஸ்டு அப்படின்னா
இப்போ நம்ம சூப்பர்வைஸ்ல என்ன பண்ணோம், லேபிள்டு டேட்டாவை மட்டும் பாஸ் பண்ணோம். அன்சூப்பர்வைஸ்ல என்ன பண்ணுவோம், அன்லேபிள்டு டேட்டாவை மட்டும் பாஸ் பண்ணோம். ஆனா செமி சூப்பர்வைஸ்ட் அப்படின்னா ரெண்டுமே மிக்ஸ்ட் ஆகி இருக்கும். நான் லேபிள்டு டேட்டா பிளஸ் அன்லேபிள்டு டேட்டா ரெண்டு டேட்டாவையும் மிக்ஸ் ஆகி நான் பாஸ் பண்றேன். லைக் எந்த மாதிரினா ஸ்பீச் ரெகக்னேஷன் சிஸ்டம். ஸோ ஒரு இதுல வந்து நான் என்ன பண்ணா ஸ்பீச் வந்து ரெகக்னைஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் லேபிள்டு அண்ட் அன்லேபிள்டு ரெண்டு டேட்டாவையுமே பாஸ் பண்ணி நான் அந்த ஒரு மாடலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுதான் என்னன்னா செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அதே மாதிரி செல்ஃப் சூப்பர்வைஸ்டு அப்படின்னா லாங்குவேஜ் மாடல்னா ஒன்றும் கிடையாது. நம்ம நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றோம். ரொம்ப மேக்சிமமா யூஸ் பண்றது ChatGPT யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜெமினை, கூகுளோட ஜெமினை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே எப்படின்னா இது வந்து எந்த டாஸ்க்குமே பர்டிகுலரா கிடையாது. ஒரு யூசர் வந்து அந்த ஸ்பாட்ல கொடுக்கிற ஒரு கொஸ்டின்ல இருந்து அது ஒரு டாஸ்கை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்குது. ஸோ இது வந்து செல்ஃபா லேர்ன் பண்ணிக்கும். ஸோ அதுதான் என்னன்னா செல்ஃப் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ மிஷின்ஸ் வந்து கிரியேட் their own learning task from the raw data. ஸோ raw dataலேருந்து அதோட ஓன் டாஸ்கை வந்து அதுவே கிரியேட் பண்ணிக்கும். அதுதான் என்ன அப்படின்னா செல்ஃப் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ அது என்ன, அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம ChatGPT, ஜெமினி அதெல்லாமே சொல்லிக்கலாம். ஸோ ஓவராலா மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது இதுதான். ஸோ நம்ம என்ன பார்த்திருக்கோம், மிஷின் லேர்னிங் எதனால நான் மிஷின் லேர்னிங் படிக்கணும், மிஷின் லேர்னிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா வந்து பார்க்கறது மிஷின் லேர்னிங்ல. ஸோ நம்மளோட டே 1 வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் தென் ஐ வில் ஷேர் த ப்ரெசன்டேஷன் அண்ட் நான் ரிட்டர்ன் பண்ண என்னோட நோட்ஸோட ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாமே நான் வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஷேர் பண்றேன். ஸோ அதுலேருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளோட 90 days மிஷின் லேர்னிங் கோர்ஸ் பிளானட் ட்ராக்கர். ஸோ இது நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு டே 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இங்க இஸ் டாபிக்ஸ் கவர்ட்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறது ஜஸ்ட் ட்ராக் பண்றதுக்காக கொடுத்துருக்கிறது தான். ஸோ ஒன்ஸ் நீங்க எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட்டி அப்ரிசியேஷன் கொடுக்கும். இது உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு சின்ன மோட்டிவேஷன். ஸோ ஒன்ஸ் நீங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு டெய்லியும் ட்ராக் பண்ணிட்டே வாங்க. So thank you for watching this video. So and we will meet tomorrow. Thank you very much.